பிரியாணி சம்மர் லைஃப். ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நீங்களாம் ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ஃபுட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா பிரியாணி. எனக்கு ஃபேவரட்டான அந்த பிரியாணி இன்னைக்கு 24 hours சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு ஃபுட் எல்லாரும் வாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நைட் 2 மணி 3 மணி எப்போ எழுப்பி கேட்டாலுமே வந்துட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு தான் செய்வேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். என்ன மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத, அண்ட் என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஆனால் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செய்ய போகிறது இடியாப்பத்தில் பிரியாணி. என்னடா இடியாப்பத்தில் பிரியாணி, இடியாப்பத்து கூட வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக இடியாப்பத்து கூட நான்வெஜ் சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாவது இந்த இடியாப்பா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலாக உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக தெரியும். நானே அவங்கக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என் கூட. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே வந்து இது வந்து செய்ய நான் வந்து கற்றுக்கிட்டேன். நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணி மாதிரி தான். இந்த மசாலாஸ்லாம் போட்டு எல்லாமே செஞ்சுட்டு இடியாப்பத்தை வந்து மேலே போட்டு ஒரு தம் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்துட்டு கிளறி எடுத்தோம் அப்படின்னா இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. எதுவுமே இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இன்றைக்கி சாப்பிட போகிற பிரியாணி என்ன பிரியாணி அப்படின்னா இந்த இடியாப்பா பிரியாணி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விடவே இது வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல, நல்லா தான் நான் அதை வந்து செஞ்சுருந்தேன். அண்ட் ஸ்கூல் டைமில் வந்து என்ன நடக்கணும், சம்டைம்ஸ் இதை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்குலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கிளாஸ்லேருந்து வெளியே எங்கேயாவது போகிறாங்க, ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது போகிறாங்கன்னா அவங்க போன கேப்பில் அவங்க டிஃபன் பாக்ஸை நாங்கள் ஆட்டையை போட்டு நாங்கள் இதெல்லாம் காலி பண்ணிடுவோம். பாவம் மத்தியானம் சாப்பிட்றவங்க லஞ்ச் இருக்காது. பட் நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இருந்தாலும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அதை ஆட்டே போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள்லாம் பண்ணுவோம். நீங்களும் கண்டிப்பாக அதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்து கடையில் 5 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொன்னது நான் இப்படி தான் ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே, அப்படி என்ன தான் 5 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ போய் வாங்கிட்டு வந்துடணும். அதை வந்து வாங்க வந்து நான் கிளம்பி போனேன். இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேக்கெட்டில் வெஜ் பிரியாணி, அதுவும் ஹைதராபாதி வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு தொங்க விட்டுருந்தாங்க. இது வந்து 5 ரூபா தான் சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாகவே பிரியாணி மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம். ஒரு வேளை இந்த ஸ்நாக் வந்து பார்க்குறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக பிரியாணி மாதிரியே இருக்குமோன்னு கொட்டி பார்த்தா இது சூம்பி போன குர்குரே மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, சாப்பிட்றதுக்காவது கொஞ்சமாச்சும் பிரியாணி ஃப்ளேவரில் அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் ஏதாவது வருமோன்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. நார்மலாக சிப்ஸை வந்து பொரிச்சிட்டு அதில் வந்து சாட் மசாலா போட்டு தூவி 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு ஃப்ளேவர்லாம். பட் ஏன் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேர் வந்து வச்சாங்கன்னு தெரில. அதாவது என்ன பேர்னா வெஜ் ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னு ஏன் இதுக்கு வந்து பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு தோணவே இல்லை அது ஏன் அப்படின்ட்டு. பட் ஓகே, விட்டாச்சு. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பிரியாணி சேலஞ்ச். ஸோ பிரியாணி சேலஞ்ச் ஸ்நாக்கில் வந்துட்டு நான் இன்றைக்கி சாப்பிட்டது வெஜ் ஹைதராபாதி பிரியாணி. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க, அதனால. இந்த சேலஞ்சுக்காக நெக்ஸ்ட் வெளியே எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போன பிளேஸ் பேர் தான் ஐபேக். இங்கே வந்ததுலேருந்து, சிவகாசி வந்ததுலேருந்து இங்கே விசிட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கடைசியாக இந்த சேலஞ்சுக்காக தான் நான் இங்கே வந்து விசிட் பண்ணேன். அவங்க மெனு கார்டில் நிறைய டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஆனால் நாம் இன்னைக்கு பண்ண போகிறது என்னமோ பிரியாணி சேலஞ்ச் தானே. ஸோ பிரியாணியில் என்ன டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதில் நாம் இன்றைக்கி ஆர்டர் பண்ண போய் சாப்பிட போகிறது என்னென்னா ஃபிஷ் 65 பிரியாணி. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடலாம்.
நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக நம்ம மீன் சாப்பிடும்போது அதில் குட்டியாக ஒரு கவிச்சி ஒன்று அடிக்கும். அது வந்துட்டு மீனுக்கே உள்ள வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்மெல் அது. ஸோ இன்றைக்கி ஃபிஷ் 65 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்தது அதுதான். ஏன்னா அதோட வந்து பிரியாணி சாப்பிடும்போது அது எப்படி இருக்குமோன்னு தெரியலையே, நம்மளுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, சாப்பிட முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் 65ல் வந்துட்டு மீனோட கவிச்சி கொஞ்சம் கூட இல்லை. அவங்க எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னே தெரியல. கொஞ்சம் கூட வந்து கவிச்சி இல்லாமல் சூப்பராக அதை வந்துட்டு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணியுமே அப்படி தான் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சில இதுலலாம் போனால் அந்த பட்டை லவங்கம் ஏலக்கெல்லாம் நிறையா கொச்சன்னு போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அண்ட் அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லா சட்டிலாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லை. திகட்டும் சில தூரம் பிரியாணி சாப்பிடும்போது சாப்பிட முடியாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அந்த 65 ஃபிஷ்ஷை வந்து உள்ளே வச்சு அந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலாக எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருந்துச்சு காலையிலே சாப்பிட்டதுக்கே. இருந்தாலுமே இதை வந்து நான் காலி பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நிஜமாகவே செஞ்சவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து ஆக்சுவலாக டின்னருக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வெளியே வாங்கலாமான்னு ரொம்ப சிந்தனையாக இருந்துச்சு. நான் வெளியே வந்து பிரியாணி கிடைக்குமா நைட்டு அப்படின்னு திருநெல்வேலி பக்கம்லாம் நைட்டு போனோம் அப்படின்னு அங்கே பிரியாணி வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிளே இருக்காது. ஸோ இங்கே எப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு நிறைய ஷாப்ஸில் வந்து பிரியாணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே இங்கேயே வந்துட்டு பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காடை பிரியாணி. ஏன்னா இதுவும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு காடை பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரைஸ் கூடவே வந்து 2 பீஸ் வந்து காடையும் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸும் கிடையாது, ஜீரக சம்பா ரைஸும் கிடையாது. நார்மலாக பிரியாணிக்கு வந்து அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணலை. அண்ட் கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரில. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் காடை தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காடை நிஜமாகவே செமையாக பண்ணியிருந்தாங்க. சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, ஹார்டாலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் பிரியாணி மாதிரியே இல்லை, அப்படி தான் சொல்லணும். என்னமோ ஒன்று ஸ்பைசஸாக உப்பா என்னான்னு தெரில, என்னமோ ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாங்க. காலையிலேருந்து சூப்பராக பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டேன். நான் வீட்டில் செஞ்சுருந்த அந்த இடியாப்பா பிரியாணி கூட இதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ கூட திரும்ப கூட சாப்பிட்லாம் போல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து அவங்க என்னத்தான் மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அது பிரியாணி மாதிரியே இல்லை, என்னவோ மாதிரி ஒரு ப்ளெயினாக அந்த அது என்னது நெய் சாதம்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. பிரியாணி ஃப்ளேவர்லேயே இது இல்லை. எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் காடையை நல்லா என்ஜாய் பண்ணேன். இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஜொமேட்டோவில் அவங்க 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இந்த இதெல்லாம் கடைசியாக ஃபைனலாக சாப்பிடும்போது இது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஸோ பேட். என்ன கொடுமை சரவணன். ஓகே மக்களே, ஸோ நாம் இப்போ இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். அண்ட் என் வயிற்றில் வந்து தொப்பை குட்டி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. நிறைய எக்கச்சக்கமாக எனக்கு பிரியாணி சாப்பிட்டதுனால. ஏன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே வந்துட்டு எனக்கு ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களாம் இந்த வீடியோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டது என்னோடய ஃபேவரட்டான ஃபுட்டு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஒரு பிளேட் கொடுத்தா கூட நான் சாப்பிட தான் செய்வேன். ஆனால் என்ன ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என் வயிற்றில் தான் இடம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நான் பிரியாணியை சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.